ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு இஃப்தார் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம பழைய முர்த்தவா பாக்கி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சது. அதை எடுத்து கொத்து பரோட்டாவாக நம்ம தவாவில் போட்டு கொத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நோன்பு திறக்கிறதுக்காண்டி. கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு ரோஸ் மில்க்கு ஒரு 500 மில்லி பால் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு, பாதாம் பிசின் ஒரு டீஸ்பூனு நல்லா ஒரு கப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறோம். அடுத்தது ரோஸ் மில்க்கு எசன்ஸு கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம அந்த தர்பூசணியை வெட்டி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீஸாக, அதையும் இதில் சேர்த்து ரோஸ் மில்க்கு தர்பூசணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடற்பாசி சைனா கிராஸ் ஜெல்லி, அதையும் செஞ்சு வச்சுருக்குது. அது உள்ள பழங்கள் வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கு. நோம்பு திறக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நோம்பு திறக்கிறதுக்கு தண்ணி, பேரிச்சம்பழம், கஞ்சி, ரோஸ் மில்க்கு, இந்த கொத்து பரோட்டா, எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். வாழைப்பழம், கொஞ்சம் பழங்கள் கட் பண்ணி வச்சுருக்குது, இந்த ஜெல்லி, அப்புறமா குலாப் ஜாம், இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி நோன்பு திறக்க போகிறோம். அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஈதுக்காக பெருநாளுக்காக சாரீஸ் வாங்கியிருக்கு, அதை சின்னதாக கட்டியிருக்கு, பார்த்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.